நம்முடைய கரூரிலே நடந்த துயர சம்பவத்தை, அதில் உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவிப்பதற்கு முன்னாலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக 1 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட்டு 3 மணி அளவில் இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு ஆறுதலும், இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலியும், அதே போல நோயுற்றவர்களை மருத்துவமனையில் சென்று அவர்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த துயரமான சம்பவம் இதுபோல் வேறு எங்கும் நடக்கவே கூடாது உலகத்தில். அந்த பிஞ்சு குழந்தைகளை எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார்கள், செல்லும் போது பார்த்தால் எல்லோருடைய கண்ணிலும் கண்ணீர் வருகின்றது. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த துயர சம்பவத்திற்கு காரணம் இட நெருக்கடி, அது போக குறிப்பிட்ட காவல்துறையுடைய பாதுகாப்பு இல்லாத காரணம், அப்புறம் அந்த டயத்தில் மின்தடையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி, அதாவது முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. துயர சம்பவத்தை நான் அரசியல் பேச விரும்பல, கேட்டதுனால. துயர சம்பவத்துக்கு காவல்துறை எந்த வகையிலும் ஒருபோதும் அதற்கு காரணம் இல்லைங்கிறது நாடு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். அரசியலுக்காக அவ்வாறு பேசியிருந்தால் வருத்தத்தை தான் அனுப்புகிறார். நம்முடைய முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு மனநொடிந்து இரவோடு இரவாக வந்திருக்காங்கன்னா, மக்கள் மீது ஒரு சிறு துரும்புழுந்தா கூட துடிதுடித்து விடக்கூடிய ஒரு முதல்வர் இந்த அடிப்படையில் வந்திருக்காங்க. இதுல அரசியலாக பேசக்கூடாது. 100 விஷயங்கள் நடந்திருக்கலாம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இறந்தவருடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும், உடனடியாக என்ன நடந்தது என்று விசாரிப்பதற்கு ஒரு நபர் ஆணையம் மாண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்களுடைய அருணா ஜெயதீசன் தலைமையில் அதுவும் அமைத்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை முழு பாதுகாப்பு தான் கொடுத்தது. எல்லோரும் பத்திரிகைகள், ஊடகங்கள்ல யாருமே காவல்துறையை குறை சொல்வதற்கு இல்லை. காரணம், காவல்துறை முழுமையாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு கூட நான் நம்முடைய பொறுப்பு டிஜிபி அவர்கள் சொன்னதை நீங்க பத்திரிகைகள், ஊடகங்கள்ல ஒளிபரப்பியிருக்கீங்க. தெளிவா சொல்றாரு. இதை விட குறுகலான 2 பகுதியை கேட்டாங்க, நாங்க அதை கொடுக்கல. இதுதான் இருக்கிறதுலே பெட்டர் பிளேஸ், இதுல தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னனால்தான் காலதாமதம். அது கூட எங்களுக்கு கேட்ட இடத்துல தரலன்னு சொன்னாக்கி, காவல்துறை எப்போதுமே ஒரு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு அவங்ககிட்ட லோக்கல்ல இருக்கவன்ட்ட கேட்பாங்க. அதுக்கு டபுளா தான் அந்த வருவாங்களோ அல்லது எவ்வளவு வருவாங்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடாக தான் பண்ணியிருக்காங்க. காவல்துறையை குற்றம் சொல்லக்கூடாது. அவரோட பயண திட்டத்தை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் காலதாமதமாகுது. அதாவது ஒரு 8:45 போட்டாங்கன்னா அவர் வர்றது மத்தியானம் ஆயிடுது, 12 மணி போட்டாங்கன்னா நைட்டு ஆயிடுது. இது ஒரு காரணமா இல்லை ஏதாவது உள்நோக்கம் இருக்காங்க காலதாமதம்? அதில் நேற்று ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்த தொலைக்காட்சியில் நிறைய சொன்னவங்களே அது எல்லாம் சொன்னாங்க. அதாவது நேற்று 2 இடங்களில் நம்முடைய தவிக தலைவர் பேசுவதாட்டு காவல்துறை அனுமதி பெற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் இடத்தில் காலை 8:45 மணிக்கு அந்த ஒரு முதல் இடத்திலும், 2வது இடத்தில் 12 மணிக்கும் வருவதாட்டு தான் ஷெட்யூல். எல்லாரும் பத்திரிகை பேப்பர்கள் அப்படிதான் பார்த்தோம். ஆனா அவங்க தவிக தலைவர் என்ன காரணமோ தெரியல, இரவு அதிகாலை 8:30 மணிக்கு தான் சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனி விமானத்தில் சென்றதா நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டோம். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னா காலைல 8:45 நிகழ்ச்சின்னா முதல் நாளே அந்த ஊர்லயே தங்குவாங்க, அல்லது திருச்சிலையா பக்கத்துல தங்கி உட்கார்ந்துட்டு அப்படி அந்த டைமுக்கு வருவாங்க. அவங்களுக்கு என்ன காரணம் என்னன்னு எனக்கு அதை சொல்ல தெரியல. அதனால காலை 8:45 வர வேண்டியது 2 மணிக்கு தான் போயிருக்காங்க. அப்ப காலைல 8:45 6 மணி 7 மணிக்கே சாப்பிடாமலே வருவாங்கல்ல. அதே போல 12 மணிக்கு உள்ள நிகழ்ச்சிக்கு இரவு 7:50க்கு வர்றாங்க. அப்போ அந்த கூட்ட நெரிசல், பசி, இயற்கை உபாதைகள், எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி மூச்சுவிட முடியாத அளவுக்கு நெருக்கடியை உருவாக்கியிருக்காங்க.
அது இயற்கையா செயற்கையான்னு எனக்கு சொல்ல தெரியல. சில நண்பர்கள்ட்ட நாங்கள் சொல்லி கேட்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, இது உண்மையா எனக்கு தெரியல. எந்த கூட்டம் நடத்தினாலுமே அந்த காலம் கொஞ்சம் நேரத்தை எடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு நினைச்சாங்க. அதோட ஒண்ணு எனக்கு ஷாக்கா இருந்து, மொத்தமே அவங்க 200 பேரை கூப்பிடுறது, ஒவ்வொருவரும் ஆளுக்கு 50 பேர் கூட்டிட்டு வா, 10,000 பேர், உனக்கு என்ன உண்டோ அதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒழுங்கு பண்ணி அந்த 10,000 பேர் முன்னுக்கு வந்து நின்று எடுத்தாங்க வண்டியில. பிறகு மற்றவங்க எல்லாம் வர 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 இவங்க வந்து கூட்டம் சேரது வரைக்கும் இவங்க சொல்றது வரைக்கும் பிந்தி போனா போதும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. எனக்கு அது என்ன காரணம்னு தெரியல. தனிநபர் ஆணையத்துல என்ன செய்வாங்க, விசாரணை நடத்துவாங்க. உண்மையிலே அப்படி பண்ணியிருந்தா ஒரு 10,000 பேரை எப்பவும் கொண்டு சுத்தி கொண்டு விட்டுக்கிட்டு பிறகு மற்றவங்க எல்லாம் எட்டி பார்க்க முடியாது. அதனாலதான் அவங்க ஆர்வத்துல வராங்க. இவங்க 10,000 பேரும் முன்னுக்கு ரெகுலரா நின்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல போனல 1-2 நண்பர்கள் சொன்னாங்க என்கிட்ட, இப்படி நாங்க இப்படி தேறிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால எது நடந்தாலுமே உங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல. அப்படி நடந்திருந்தா அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா குறித்த நேரத்துல அரசியல்வாதிகள் போயிருக்கணும். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்லும்போது கூட ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தி இவ்வளவு பெரிய இழப்பு வந்தது ரொம்ப வேதனையாட்டு இருக்கு. இதுபோல் இனிமேல் ஒருபோதும் நடக்கக்கூடாது. நேரத்தை அவங்க இவ்வளவு காலதாமதப்படுத்தினாங்கிறது சார்நிலை தான் தெரியும். நன்றி. அரசியல்வாதிகளும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறப்ப இவர் மட்டும் சென்னை போயிருக்காரு. அது என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல.